பாய் மக்களே, வெஜிடபிள் மக்களே, முட்டைங்க, ஒய்ஃபு டேஸ்ட் செஞ்சது. ஒய்ஃப் வெஜிடபிள் பிரியாணி அண்ட் முட்டை, வெங்காய வெங்காய பச்சடி. ஓகேங்களா? மை ஒய்ஃப் மக்களே பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒய்ஃபெல்லாம் சாப்பிட்றோம். அதனால் என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் காட்டுவாசி. என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது, காட்டுவாசி. அதனால் என்ன பண்ண எனக்கு புரியல. ஒரு வீடியோ போனால் அவ்வளோ முடிவு வேண்டாம். என் ஒய்ஃப் ஒரு காட்டுவாசி, அந்த காலத்து பொண்ணு. ஒன்றும் புரியாது அவளுக்கு, எதுவுமே தெரியாது. சமைச்சு வைப்பா, அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது. ஒய்ஃப் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கிறா, சாப்பிட்றோம். முட்டை பண்ணி கொடுத்துக்கிறா பாருங்கள் மக்களே. இது வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி. பக்கத்தால் ஒய்ஃபு, ஏன்னா அவள் கிராமத்து பிள்ளை, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆமாம், இது சொன்ன வீடியோ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாள். வீடியோ போகிறக்க ஒத்துக்க மாட்டாள். அது கிராமத்து பெண்ணுங்க, அந்த காலத்து பெண்ணு. நானும் அந்த காலம் தானுங்க. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது, வீடியோக்காக வரமாட்டேன். நம்ம ரசிகருக்காக உங்களுக்காக வர வச்சுக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணி சமையலெல்லாம் சூப்பராக பண்ணுவாள், ஆனால் வர மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணி எக் ரைஸ். ஓகேங்களா? வெஜிடபிள் பிரியாணி எக் ரைஸ். இது மை ஒய்ஃபுங்க. மக்களை பார்த்துங்க, இது என்னோடய ஒய்ஃபு. இருக்குது வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்குதுங்க. சமைப்போது தான் ஒய்ஃபு நல்லா சமைப்பாளுங்க. என்ன வீடியோக்கு மட்டும் வர மாட்டேன், கமெண்ட் பண்ண. அதனால் மேக்ஸிமம் அவளை கூப்பிட மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் தேவைன்னு மாட்டேங்க. சமையல் நல்லா பண்ணுவேன். அந்த காலத்து பெண்ணுங்க, வீடியோக்கெல்லாம் வர மாட்டேன். அங்கே தேவையில்லை. மை ஒய்ஃபு சமைச்சா வெஜிடபிள் பிரியாணிங்க. இதுதான் நம்ம ஒய்ஃபுங்க. அவங்க அந்த காலத்து பெண்ணுங்க. ஆமாங்க, 90% இது வந்து 70 வருஷங்க. ஆனால் வெக்கப்படுவா பாருங்க நம்ம ஒய்ஃபுங்க. தோளோட வெக்கப்படுவாங்க. அதாவது வந்து என்னை பொறுத்த என் ஒய்ஃப் வந்து எந்த வருஷம் இருக்குதுங்களா, 1870 பிறந்த ஒய்ஃபுங்க. அதனால் வெக்கப்படுவா, வீடியோக்கள் நிற்க மாட்டாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் பிரியாணி நல்லா இருக்குதுங்க, சமையல் நல்லா பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒய்ஃப் வந்து சமையல் நல்லா பண்ணுவாங்க.
நம்ம பார்த்தீங்களா வெக்கப்பட்டு சொல்லுவாங்க கேட்டால் வெக்கம்பாங்க. அந்த காலத்து பொம்பளைங்க நான் என்ன அந்த காலத்து பொம்பளை தான் எனக்கு கிடைச்சது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெஜிடபிள் சாப்பிட்டு வந்துக்குது, நல்லா வந்துக்குதுங்க. வெங்காயம் ஒன்று தான் மிஸ்டேக்கு. நல்லா சாப்பிட்டே வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. என் ஒய்ஃப் பொறுத்தும் நல்லா சமைப்பேன். ஆனால் அந்த வீடியோக்கெல்லாம் வர மாட்டேன், அவளுக்கு அது பிடிக்காது. அதை சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டேன். நம்ம எதுக்காக போடுறோம்னு அது புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் நல்லா பண்ணி கொடுப்பேன், நல்லா சமையல் நல்லா இருக்குது. ஒய்ஃப் பொறுத்த சமையல் நல்லா இருக்குது. அந்த வீடியோ வரவங்களுக்கு பிடிக்காது. நம்ம என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, ஒத்து வராது. அவன் விட்டு வைக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பிரியாணி முன்னே நல்லா இருக்குதுங்க. கலர் நல்லா பிடிக்காங்க. இது எப்பவுமே நல்லா செய்வாள். நல்லா செஞ்சால் கடை வைக்கணும்னு கேட்பீங்க. அப்படி ஆசைக்குதுங்க, கண்டிப்பாக வைக்கலாங்க. ஒய்ஃபுக்கு வந்து வீடியோ பார்க்க பிடிக்காதுங்க. எப்போ தான் சொல்கிறது, சமையல் பார்த்தாலும் நல்லா பண்ணுவேன். வீடியோ பார்க்க பிடிக்காதுங்க. விஜய் சும்மா செமையாக இருக்குதுங்க.